அமைதியாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குங்க அந்த மயில். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மயில் வந்து எந்த பியூட்டி பார்லருக்குங்க போகுது, என்ன மேக்கப் போடுது, எதுவுமே கிடையாதுங்க. இயல்பாக வந்து அது இயற்கையோட இயற்கையாக வந்து இணைந்து வாழ்ந்துகிட்ருக்குங்க. எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள் இந்த படைப்பு. இறைவனுடைய படைப்பு வந்து அளவிட முடியாததுங்க. அழகு வந்து இந்த உலகத்தில் வந்து எப்படின்னா நம்மளுடைய வெளிப்புற தோற்றம் கிடையாதுங்க. உள்புறமாக நம்ம வந்து வாழ்கிற வாழ்க்கை கூட எல்லாத்தையும் நேசித்து அன்போடு வாழ்கிறது கூட ஒரு உண்மையான அழகு தாங்க. ஆனால் இந்த மயில் பாருங்கள், யாரையுமே அட்ராக்ட் பண்ணுறதுக்காக அது வந்து எந்த விதமான ஜோடையும் பண்ணிக்கிறது இல்லைங்க. இயல்பாக ரொம்ப எளிமையாக ரொம்ப அழகாக இருக்குது. ஒரே சட்டை தாங்க மயில் போட்டிருக்க இந்த கலர்ஃபுல்லான சட்டை வந்து ஒரே சட்டை தாங்க. அது வந்து கடைசி வரைக்கும் ஒரே ஒரு ஒரு இந்த அழகில் தான் அது இயங்கிட்டு இருக்கு. அப்பப்போ உற்சாகமாக ஆட ஆரம்பிக்குதுங்க. யாருக்கும் அது எந்த தொந்தரவும் பண்ணுறதில்ல. அது இருக்கிறதே தெரியாத அளவுக்கு தாங்க அது வாழ்ந்துக்கிட்டு இருக்குது இந்த உலகத்தில். அது கூட ஒரு வகையான பேர் அழகு தாங்க. தன்னை வந்து வெளிப்படுத்திக்கிறதுக்காக நிறையா பேர் மனித உலகத்தில் வந்து ஜோடனை பண்ணுறாங்க. தன்னை மிகைப்படுத்தி அவங்க பேசுகிறது, மிகைப்படுத்திய உடைகள் போடுறது, மிகைப்படுத்திய மேக்கப் போடுறது, இந்த மாதிரி எந்த விதமான மிகைப்படுத்தலும் கிடையாதுங்க இந்த இயற்கை உலகை பொறுத்த வரைக்கும். அதனால தாங்க இயற்கை உலகம் வந்து எப்போவுமே இயல்பாக அழகாக எளிமையாக இருக்குங்க. எளிமையாக வந்து நீங்கள் இருக்கிறத விட இந்த உலகத்தில் ஒரு தலை சிறந்த அழகு எதுவுமே கிடையாதுங்க. முடிஞ்ச வரைக்கும் எளிமையாக இருங்க, அமைதியாக இருங்க. உங்கள் வேலைகளை மட்டும் கவனமாக. இந்த மயில் பாருங்கள் எவ்வளோ அமைதியாக வந்து அது இறை தேடுதல் மட்டும்தான் தன் கவனத்தை செலுத்திட்டு இருந்துகிட்ருக்கு. ஸோ சிந்தனையற்ற நிலை தாங்க ஒரு பேரானந்தம். மனம் வந்து எங்கே வந்து ஒரு இடத்துல வந்து நிற்குதோ அங்கேருந்து தாங்க ஆனந்தம் வந்து ஆரம்பமாகுது. வாழ்க்கை கூட ஒரு பெரிய ஒரு தவ நிலை தாங்க. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் வந்து நீங்கள் கவனத்தோடு ஒரு வேலையை செய்யும்போது இந்த இயற்கை உள்ள இந்த ஜீவராசிகள் மாதிரி நம்மளும் பேரளவோடு எப்போவுமே இருக்கலாங்க. மனம் தாங்க நமக்கு இடைஞ்சல் பண்ணுது. மனம் தாங்க எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருக்குது. ஸோ மனதை கடக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்கள். மனதை கடப்பதற்கு முயற்சி பண்ணுறதை விட மௌனமாக இருங்க. மௌனம் வந்து உங்களுக்கு வந்து எல்லா விதமான பிரச்சனைலேருந்து நம்மளை வந்து வெளியில் கொண்டு வந்துடுங்க. அதுதான் பகவான் ரமண மகரிஷி வந்து தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் மௌனமாகவே இருந்து ஒரு அருமையான ஒரு உபதேசத்தை, நான் யாருன்ற உபதேசத்தை வந்து இந்த உலகத்துக்கு சொல்லிட்டு போயிருக்காருங்க. ஸோ இயற்கை உலகை கவனிங்க, ஒவ்வொரு அசைவையும் பாருங்கள். அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடம் வந்து உங்களுக்கு புகட்டுங்க. ஸோ அமைதியாக மௌனமாக இந்த மயில் போல் அழகாக வாழுங்க. வாழ்க்கையில் வந்து அமைதியாக வாழ்கிறது தாங்க ஒரு தலை சிறந்த வாழ்க்கை. அதை தவிர இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாதுங்க. யாருக்கும் இடையூறு இல்லாமல் வாழ்கிறது மிக தனி சிறப்புங்க அது.